வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். புதுவை மற்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு பெற்ற நிலையில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி வாக்காளர்கள் நேர்மையான முறையில் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் இன்று பிற்பகலில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி உறுதியாக உள்ளது என்று கூறினார். மேலும் நாட்டு நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். தமிழகம், புதுவை உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல் கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்தது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்காக 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் எந்திர கோளாறு காரணமாக சற்று கால தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதமானது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன் பின் வாக்குப்பதிவு வேகம் எடுத்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்து செல்ல மாணவ தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை அழைத்து செல்ல வீல் சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் எந்திரம் பழுது காலதாமதத்தில் சில நிமிடங்கள் காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார். வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த போதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்து விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். இந்தியாவில் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதியும் உள்ளடக்கிய 102 தொகுதிகளிலும் இன்று நடைபெற்றது. இன்று காலை 7 மணியளவில் தொடங்கிய வாக்குப்பதிவில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் தனது வாக்கினை இன்று பிற்பகலில் பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களின் வெற்றி அமோகமாக இருக்கும் என்று தெரிவித்தார். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு, கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடந்தது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளி நுழைவாயிலில் தென்னை ஓலைகள், வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள், வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கம்பு, மக்காச்சோளம், பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள், ஹேமலதா என்ற பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு, கூழ் வழங்கப்பட்டது. பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த மக்கள் இவற்றை கண்டுகளித்தபடி வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும், காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும், தான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார். புதுவை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலையில் 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவானது ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து இன்றைக்கு காலையிலிருந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுய சிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை 7 மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது. இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா இன்றைக்கி காலையிலே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும்பொழுது அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும்
எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். நிச்சயமா எல்லா பிராந்தியங்களும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக எங்களுக்காக வாக்காகத்தான் அது இருக்கின்றது. எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம், மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமா அதுல என்ன சந்தேகம்? மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் கிராமமாக சென்று என்னை அழைத்து கொண்டு கிராமமாக சென்று இன்றைக்கு தங்களுடைய அந்த பிரச்சார பயணத்தை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டபடி, எங்களுடைய பிரச்சார பயணமானது எந்த திட்டத்தில் எந்த காலக்கெடுக்குள்ள முடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோமோ அந்த திட்டத்தோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பிரச்சார பயணமானது நல்ல முறையிலே நடந்தேறி இருக்கின்றது. அதற்கு மக்கள் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குடும்பத்துடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றி உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலில் எனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றி உள்ளேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 100% வாக்களித்து உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய்டி சரவணன்குமார் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய்டி சரவணன்குமார் வாக்களித்த பின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். ஊசுடு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய்டி சரவணன்குமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும், இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்டி சரவணன்குமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர். தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை வாக்குச்சாவடி அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் துறை செய்துள்ளது. வாக்காளர்களை கவர்வதற்காக மகளிர் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடி, பசுமை வாக்குச்சாவடி, மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடி வாக்காளர்களை மட்டுமல்ல, அவ்வழியில் செல்லும் அனைவரையும் கவரும் வகையில் உள்ளது. இந்த பசுமை பூத்தில் முகப்பில் பனை ஓலைகள், சோளக்கதிர், கம்பு, சோளம் உள்ளிட்டவற்றால் அலங்கார வளைவும், வாக்களிக்கும் இடம் வரையிலும் தென்னை ஓலைகளால் வேயப்பட்ட பந்தலும், நுழைவாயிலில் மரம், காகிதத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளும் காண்போரை கவர்ந்து இழுக்கும் வகையில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.